தமிழ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழெல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாக ஒரு கடையை கவர் பண்ண ஆசைப்பட்டேங்க. ஸோ வெஜ் ஸ்பாட்டு தான் ரொம்ப நாளாக கவர் பண்ண ஆசைப்பட்டேன். தெரிஞ்சு பார்த்தா தீபாவளிக்கு முன்னாடியிலேருந்து ட்ரை பண்ணிட்டு இந்த கடையை கவர் பண்ணுறதுக்கு வருவேன், சாப்பிடுவேன், போயிடுவேன், வருவேன், சாப்பிடுவோம், போயிடுவோம், அப்படியே தான் இருந்துச்சு. பட் இந்த டைம் கண்டிப்பாக கவர் பண்ணுறதுக்காக கிளம்பி வந்திருக்கேன். எங்கே வந்திருக்கேன்னா கரெக்டாக வந்துட்டு நம்ம சைதாப்பேட்டை வெட்டினரி ஹாஸ்பிட்டல் இருக்காங்க ஆப்போசிட்டில் வெஸ்ட் சிட் நகர் அங்கே இருக்கிற கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க எல்லாரும் சுவாமி டிஃபன் சென்டர். மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய டிஃபன் வந்து ரொம்பவே ஃபேமஸ். பட் இவங்க லஞ்சை வந்து நிறைய பேர் கவர் பண்ணதே கிடையாது. லஞ்சு செம்மையாக இருக்கும். ஒரு வெட்டிங் ஸ்டைலில் வந்து சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ வெஜ்ஜில் ட்ரை பண்ண நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 12:30 1 o'clockலாம் வந்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே தான் வந்திருக்கோம், இங்கே தான் ட்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போது செம்ம டிராஃபிக்காக இருக்குது, நம்ம அப்படியே போய் சாப்பாடு வாங்க போகலாம். இப்போது ஆனால் ஒரு மீல்ஸ் எவ்வளோ சாப்பிட ஸ்கேன் பண்ணலாமா? மீல்ஸ் வேறு என்னென்ன இருக்குது? சாம்பார் சாதம் இருக்குது, தயிர் சாதம் இருக்குது, தக்காளி சாதம் இருக்குது, பிரிஞ்சி இருக்குது. நம்ம எவ்வளோ? பிரிஞ்சி 50 ரூபா, தக்காளி சாதம், சாம்பார் சாதம், இந்த எல்லாமே 40 ரூபா. எப்போ 10 ரூபா. எத்தனை மணிக்கு கடை ஓப்பன் பண்ணுவீங்க? மார்னிங்கா? மார்னிங் 7 o'clock வரும். இல்லை மீல்ஸுக்கு கேட்குறேன். இப்போ மீல்ஸ் 12:30 கிடையாது. ஓகே, வடை ஒன்று சேர்த்துங்க. எனக்கு 70 மொத்தம். பேன் பண்ணிட்டேன். மீல்ஸ் வாங்கிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அன்லிமிட்டட் சாப்பாடு. ஓகே காப்போட வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ. சாம்பார் ஊற்றிடுங்க. சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். வடை இருக்குது. வடை ஒன்று. ஊருக்கு ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மீல்ஸ் நம்ம வாங்கிட்டோம். ஒரு பிளேட்டு, அதில் வந்து சாப்பாடு, அப்புறம் வடை ஒன்று வாங்கியிருக்கோம். வடை 10 ரூபா. அப்புறமேட்டு கோஸ் பொரியல் கொடுத்துருக்காங்க. இல்லை அப்பளம் காற்றுல கீழே பறந்துருச்சு. காற்று ஓவராக அடிச்சிட்டு இருக்காங்க, பறந்துருச்சு. ஃபஸ்ட் நம்ம வடையை மட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். கடலப்பருப்பு வடை நினைக்கிறேன். இல்லை கீரைலாம் போட்டிருக்காங்க. கடலப்பருப்பு வடை தான், பட் கீரை போட்டிருக்காங்க. ஆனியன்லாம் இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. முள்ளங்கி கத்திரிக்காய்லாம் போட்டிருக்காங்க சாம்பாரில். ஒரு லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக தான், தப்பாக நினச்சிக்காதீங்க. பிகாஸ் நான் வந்து ஒரு மரத்து கீரை நின்றுட்டுருக்கேன். நிறைய ரைஸ் தான் போட்டிருக்காங்க. சாம்பார்லாம் பார்த்தோன்னா வந்து நம்ம வெட்டிங்கில் கொடுப்பாங்க தெரியுமா, சாம்பார் அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. சாம்பார் சூப்பராக இருக்குது. கூட அந்த கோஸ் பார்த்தீங்கன்னா வந்து கடலப்பருப்பு தேங்காய்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க. வெங்காயம், கடலப்பருப்பு, தேங்காய் எல்லாமே போட்டு பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு. அப்புறம் தான் கீழே ஊந்துருச்சு, திருப்பி வாங்கிட்டு வரணும். இதெல்லாம் நல்லாயிருக்கு. ஒரு 60 rupees வந்து ஒரு வெஜ் மீல் சாப்பிட்ணும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒருத்தான ஒரு ஸ்பாட்டாக தான் இருக்கும். கோஸ் கொஞ்சம், அவங்களுடைய சாம்பார் கொஞ்சம், சாதம் கொஞ்சம். நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக இருக்குது. நான் எப்பவுமே வந்துட்டு சாம்பார் கூட வந்து அப்பளம் முதல்ல வடைய வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் வந்து சாம்பார் வந்து நல்லா அந்த அப்பளம் சாம்பார் கூட ஊறி போய் ப்ளஸ் அந்த வடை கூட சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் முறுமுறுப்பாக, கொஞ்சம் சவுக்குண்டு, ப்ளஸ் அந்த சாதம் எல்லாமே செமையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நான் போய்ட்டு அவங்கள காரக்குழம்பு வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டு அவங்கள காரக்குழம்பு ப்ளஸ் அப்பளத்தை இருந்தால் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு, அதெல்லாம் திருப்பி வாங்கிட்டு வந்துட்டேன். காரக்குழம்புமே பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றிருக்காங்க. தெரிதான் தெரில பாருங்க. அப்படியே சோளவாக இருக்கிறனால கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், தப்பாக நினச்சிக்காதீங்க. பிகாஸ் நம்மகிட்ட கேமராமேன்லாம் கிடையாது. நம்மளே எடுத்தால் மட்டும்தான் உண்டு. ரேவதி வந்தால் கூட கம்பெனி கொடுப்பா, ரேவதி இல்லாதனால நம்ம சோலோவாக இருக்க வேண்டியதாக இருக்குது.
கண்டென்ட் இல்லைங்க, அது பெரிய விஷயம் வேறு. இந்த கார குழம்புல பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்காங்க. வெங்காயம் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது, வேறு தெரியல. நல்லாயிருக்கு, டீசெண்டாக இருக்குது. ஓன்னு சொல்ல முடியாது, பட் சாப்பிட்றது நல்லாயிருக்கு. ரொம்ப காரம்லாம் இல்லாமல் ரொம்ப புளிப்புலாம் இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி சாம்பாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பருப்பு சாம்பார் தான் கொடுக்குறாங்க. நிறைய பேர் பாசி பருப்பு போட்டு சாம்பார் செய்வாங்க, பட் இவங்க வந்து துவரம்பருப்பு போட்டு சாம்பார் செய்வாங்க. அதுவுமே ஒரு நல்ல விஷயம். அப்புறம் உங்களோட கார குழம்பு வாவ் எவனாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. 60 ரூபாய்க்கு வந்து ஒரு வெஜ் ஸ்பாட் கேட்டிங்கன்னா இந்த இடத்துல நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் தான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் தான் வீடியோ எடுத்துருக்கேன் இந்த கடையாக. அவங்க சொன்னாங்க இன்னும் ஃபஸ்ட்டு ப்ரோன்னு சொன்னாங்க. அப்படியே ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம், பட் வீடியோ நான் தான் ஃபஸ்ட்டு. அப்படியே ரசம் வாங்கிட்டு வந்துடுவா. ரசம் கொஞ்சம் மோர் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வீடியோ முடிச்சிக்கலாம். ரசம் வாங்கிட்டு வந்துடுறேன். ஸோ ரசம் ஊற்றிட்டு ப்ளஸ் சைடில் கொஞ்சம் சாதம் ஒதுக்கி வச்சு மோர் கேட்டேன். அண்ணன் ரசத்தையும் மோரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டாரு. கொஞ்சம் தெரியும் நினைக்கிறேன், ரெண்டு மிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகே, சாப்பிடுவோம். என்ன ரசம் தனியாக வாங்கிக்கலாம் போல், செம்மையாக ரசமுமே. ரைஸ் மட்டும் கொஞ்சம் விதையாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இருந்திருக்கும். பட் வந்து இங்கே எப்படின்னா கொடுத்தாகணும். நிறைய பேர் குழஞ்சா பிடிக்காது இல்லையா, அதனால் எல்லோரும் யாரும் நம்ம பைத்தியக்காரன் தனியாக பேசிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து ஆக்ஷன் கேம் 4 தான் எடுத்துகிட்ருக்கோம், டிஜே ஆக்ஷன் 4 தான் எடுத்துகிட்ருக்கோம். அதெல்லாம் வந்து கேமரா ரொம்ப குட்டியாக இருக்குமா, அதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண ஈஸியாக இருக்குது. அதனால் யாரும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க, ரோட்டில் நினச்சிட்டு இருக்காங்க. ரேவதி இல்லாமல் எல்லாமே எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ரசமும் நல்லா இருக்குங்க, மோர் கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, பட் நல்லா இருக்குது. தயிர் தர மாட்டாங்க, மோர் தான் தராங்க, நல்லாயிருக்கு. சரி, ஓகே, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக எப்படி இருந்துச்சு என்ன ஏதுன்னு சொல்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சாப்பிட்ட வரைக்கும் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க சாம்பாராக இருக்கட்டும், காரக்குழம்பாக இருக்கட்டும், ரசம், தயிர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. லைக் வந்து சாம்பார் வந்து ரொம்ப காரம்லாம் கிடையாது, ஒரு நார்மலாக காரம் ஒரு வீட்டில் செஞ்ச எப்படி இருக்கும் அது மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து அவங்களுடைய காரக்குழம்புமே சரி, லைக் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப புளிப்பு ரொம்ப காரம் இல்லாமல் அதுவுமே நல்லா இருந்துச்சு. ரசமே வந்து பார்த்திங்கன்னா வந்து எப்பவுமே நம்ம ரசம் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டா டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இப்போ 60 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு வெஜ் மீல்ஸ் வந்து நிறைய இடத்துல கிடைக்காது, பட் இங்கே கிடைக்குது. நீங்கள் சைதாப்பேட்டை வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீல்ஸ் டைப்புன்னு நினச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைடானா இவங்க டிஃபன் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் டிஃபன் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் வேறு ஒன்றும் கிடையாது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது மாதிரி ஒரு மீல் ஸ்பாட் ஒன்று இருக்கிறான்றதையும் ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ராவல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.